அல்லேலூயா. இன்னைக்கு காமராஜ் பிரதர் வந்து நிறைய மேகம், அவன் மேகத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தார். மேகம், அப்புறம் அக்கினி, கண்மலை, மழை, பேரழிவுகள், எதிர்பாராத காரியங்கள். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் எடுக்க போற டாபிக்கும் அந்த மாதிரி ஒரு டாபிக் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மெலித்தாவின் எதிர்பாராத அனுபவங்கள். அல்லேலூயா. மெலித்தா, மெலித்தா எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? மால்டா, மெலித்தா, மெலித்தா என்ற தீவு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கடைசி கப்பல் பயணம், அவருடைய கடைசி கப்பல் பயணத்தில் நேர்ந்த ஒரு சில காரியங்கள் நம்ம வந்து எப்போதுமே நம்ம கேட்டிருப்போம் நிறைய தடவை. மறுபடியும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பிடிபட்டு நூற்றுக்கு அதிபதி மூலமாக ஒரு கப்பலில், அலெக்சாண்ட்ரியா என்ற கப்பலில் ஏற்றப்பட்டு, நீ எங்கேயோ கொண்டு போய் விட்டுற அவரை அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றி விட்டுறாங்க. அப்போ அந்த கப்பலில் அவர் ஏறி நிறைய இடத்துல சுற்றுறாங்க, பல தீவுகள். அங்கே பார்த்தீங்கன்னா இத்தாலியாவிலேருந்து அது புறப்பட்டு ஒரு 50 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தீவுகள், ஒவ்வொரு தீவுகிட்ட போகும்போதும் மழை காற்றடிக்கும், அங்கே இருக்க முடியாது, வந்துடுவாங்க. அப்படியே சுற்றி சுற்றி கடல்லையே அலைஞ்சு ஒரு பாயிண்ட் வந்து அவங்க எப்படி என்ன தீர்மானித்து வருவாங்கன்னு நினச்சா, அவங்க வந்து ஒரு ஆசியா கண்டத்தில் ஒரு இடத்துல வந்து இறங்கி அதில் ஒரு சிலர் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க மூலமாக அவங்க எப்படியாவது தப்பிச்சு நல்லபடியாக இருந்து போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பிளான் பண்ணுறது ஒன்றுமே நடக்காது. அவங்க காற்றடிக்கும், அவங்க நினைக்காத நேரத்தில் காற்றடிக்கும், போய் இறங்குற நேரத்தில் புயல் வீசும், திருப்பி சுற்றிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி போய் 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 கடைசியில் ஒரு தீவுக்கிட்ட அவங்க வர்றாங்க. அந்த இடத்துலையும் அவங்க எப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவங்க தரை இறங்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல நிறைய கல்லுங்க இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல கரை இறங்க முடியாது. ஒரு பாயிண்ட் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, அந்த கரையோரத்தில் வந்து கப்பல் வந்து உடஞ்சிருது. பின்னாடி கப்பலோட பின்பக்கம் உடைந்து தூளாயிருது. ஸோ அப்போ நீந்த தெரியறவங்கெல்லாம் குச்சி எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறார், அதை உணர்ந்துட்டு, சரி யார் யாருக்கு நீந்த தெரியுமோ அவங்கெல்லாம் நீந்தி போயிடுங்க, மற்றவங்கெல்லாம் இந்த கப்பல் உடைஞ்ச துண்டுகளெல்லாம் பிடிச்சி எப்படியாவது நம்ம கரை சேர்ந்துருவோம். அப்படி போய் கரை சேர்ந்த தீவு தான் இந்த மால்டா. இந்த தீவு மால்டா இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் வந்து மெலித்தா. மெலித்தாவின் எதிர்பாராத அனுபவங்கள். இப்போ இந்த மால்டா, இந்த மெலித்தா தீவு, நம்ம எப்பொழுதும் பவுல் வந்து போகும்போது கர்த்தர் எச்சரிக்கிறாரு. கர்த்தர் வந்து ஒரு விஷயம் கொடுக்குறாரு பவுலுக்கு, நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் பிழைப்பீர்கள், உன்னால உன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் பிழைப்பார்கள்னு சொல்லி சவுலுக்கு வந்து அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு விஷனை கொடுக்குறாரு. அதனால பவுல் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கார். மற்றவங்க எல்லாம் பயங்கரமாக கலங்கி போய் இந்த புயல்னாலும் காற்றுனாலும் எதிர்பாராத காரியங்கள்னாலும் நிறைய நாள் சாப்பிடல. அவங்க நிறைய நாள் பட்னி கிடந்தாங்க. இத்தனைக்கும் கப்பலில் ஃபுட் இருந்துச்சு, இருந்தாலும் அவங்களால சாப்பிட முடியல. கடைசியாக ஒரு நாள் வந்து பவுல் சொல்வார், நீங்கள் இப்படியே சாப்பிடாம போனால் நமக்கு பலனே இருக்காது, அதனால் நம்ம என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சமாவது சாப்பிடுங்க, நம்ம போய் எங்கேயாவது கரை சேர்ந்து நம்ம பொழைக்கிறதுக்கு வழி காட்டும்படியாக நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு நாள் அவர்களெல்லாம் தேற்றி அவங்களுக்கு அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு அவங்களுக்கு கொடுப்பாரு. கடைசியாக அதை சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டுட்டு இது வந்து அந்த தீவுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது, ஓகே. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த கப்பல் ரொம்ப வெயிட் ஆனனால அந்த ஃபுட்டெல்லாம் தூக்கி வெளியே போட வேண்டிய நிலை. ஏன்னா அவங்க கரை சேரணும், நங்கூரம் போடணுன்னா அதெல்லாத்தையும் காற்று பயங்கரமாக அடிக்குது. அதனால அந்த ஃபுட் எல்லாத்தையும் அவங்க எடுத்து கப்பலில் போட்டுடுறாங்க. கப்பலில் ஃபுட் எல்லாத்தையும் போட்டுடுறாங்க. கப்பல் உடஞ்சிருது, வந்து கரை சேருகிறார்கள். அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஜீரோ. அவங்க துணியை தவிர அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. உயிர் மட்டும் பிழைத்து வந்து இந்த மெலித்தா தீவிற்குள்ளாக அவர்கள் வருகிறார்கள். இந்த மெலித்தா தீவுக்குள்ளே அவங்க வராங்க, ஓகே. அங்கே உள்ளே வந்த உடனே என்ன நடக்குது? அப்போ நம்ம நிறைய மெசேஜ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒருவேளை புயல் காற்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் கொண்டு வந்தாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாய் தேவன் நம்மை பாதுகாத்து கரை சேர்க்கிற தேவன். அந்த கரை சேர்க்கிற வரைக்கும் நம்ம கேட்டிருப்போம். இப்போ கரை சேர்ந்த பின்பு தேவன் என்னென்ன காரியத்தை அவர்களுக்கு செய்கிறார், எதிர்பாராத காரியங்கள், அனுபவங்கள் என்னென்னத்தை தந்தார்ன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். அப்போஸ்தலன் 28:7-10.
புபிலியு போதும். இப்போ முதல்ல தப்பி சென்று கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்பது அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் முன்னாடி உள்ள போன உடனே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங். இந்த தீவுக்குள்ள எப்படி இருப்பாங்க? மனுஷனை சாப்பிட்றவங்க இருப்பாங்களா? கேனிபல்ஸ் இருப்பாங்களா? அனிமல்ஸ் இருக்குமா? என்ன இருக்குன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஒரு தீவுக்குள்ள நம்ம போறோம்னா நமக்கு பயங்கர பயம் இருக்கும். என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பயத்துல அவங்க அப்படியே இறங்கி அவங்க போகும்போது அந்த தீவார் முதல் அன்எக்ஸ்பெக்டட் திங் என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை நல்லா ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு முதல்ல என்ன பண்றாங்க? they gave first aid to them. அவங்க முதல் உதவி செய்கிறார்கள். முதல் உதவி என்ன? ஃபர்ஸ்ட் அவங்க முதல்ல தட்டுல சாப்பாடு போட்டு கொடுக்கல. அவங்க என்ன பண்ணாங்க? பயங்கர குளிர் காத்துல வரைச்சு போய் அவங்க வரும்போது அவங்களுக்கு என்ன தேவை? முதல்ல நெருப்பு, சூடு தேவை. அதனால அவங்க என்ன பண்ணாங்க? அழகா நெருப்பை மூட்டி நெருப்பை பக்கத்துல நிக்க வச்சாங்க எல்லாரையும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அவர்கள் எதிர்பார்க்காத முதல் உதவி, அவர்கள் முதல் உதவி செய்தார்கள். அந்த நெருப்பை மூட்டி அவர்களை நெருப்பு வச்சாங்க. ஓகே, அது ரொம்ப அவங்களுக்கு கம்ஃபர்டா இருந்திருக்கும் நிச்சயமா. அப்போ ஒரு எதிர்பாராத காரியம் ஒன்று நடக்கிறது. எல்லா காரியமே நம்ம வாழ்க்கையில, ஒரு தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில எதிர்பாராத காரியம்னா எல்லாம் தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக தான் நடக்குது. ஆமென், அல்லேலூயா. எதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. அது பின்னாடி தான் நமக்கு தெரியும், அது அப்போ தெரியாது நமக்கு. அப்போ எதிர்பாராத இது என்ன நடக்குதுன்னா, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விரியன் பாம்பு பயங்கர பாய்சனான பாம்பு. அது கடிச்சா யாரும் உயிரோடு இருந்ததா சரித்திரமே கிடையாது. நோ ஹிஸ்டரி. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு விரியன் பாம்பு பவுலோட கையை அப்படி சுத்தி கடிச்சிருச்சு அது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க? அந்த யாருமே அதை போய் புடுங்கியோ அவருக்கு ஹெல்ப் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த பாம்பு பயங்கர விஷமுள்ள பாம்பு. எதாவது அவங்க தொட்டாலும் அவங்கள அது கடிச்சிரும். அதனால அவங்களுக்கு என்ன சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் வேற இருந்துச்சு. பிளஸ் அவங்க பயந்தார்கள் அந்த பாம்பை பார்த்து. அதனால ஒண்ணுமே பண்ணல. ஆனா பவுல் என்ன பண்றாரு? கூலா தன் கை அப்படியே அந்த நெருப்புல உதறினோன்னு அந்த பாம்பு நெருப்புல விழுந்து அது செத்து போயிடுது. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தீவுல இருக்க அத்தனை பேரும் கூடி என்ன நடக்குது இவங்களுக்கு அப்படின்றதுல பார்த்துட்டு இருக்கும்போது பவுல் அப்பவே கை வீங்கி உடம்பு வீங்கி மயக்கம் போட்டு வாயில நோர தள்ளி செத்துருவாருன்னு எல்லாரும் பார்த்துட்டே இருந்தாங்க. எப்ப இது நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஒன்று சொல்றானுங்க. என்ன சொல்றானுங்க? இல்ல அதுக்கு முன்னாடி விஷப்பூச்சு, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று. ஓகே, ஆமா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எப்படியோ அலை மோதி சாக வேண்டியவனுங்க. இவனுங்க அத்தனை பேரும் கடல்ல சாக வேண்டியவனு. ஆனா பொழைச்சிட்டானுங்க. எப்படியோ கடவுள் பொழைக்க வச்சு கூட்டிட்டு வந்தாரு. ஆனா அதுலயும் இவன் ரொம்ப ஒஸ்ட். இருக்கிற அத்தனை பேர்லயும் இவன் ரொம்ப ஒஸ்ட். ஏன்னா இவன் எப்படினாலும் சாகணும்ன்றது நீதி. அந்த நீதி வழி விட்டாலோ இவனை இவனை விடலன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு எப்படினாலும் இவன் சாகத்தான் போறான். அதனால இவன் நீதி இவன் பின்னாடியே வந்துருச்சு, எப்படினாலும் இவனை கொன்னுரும் அப்படின்றத தான் அவன் சொல்றான். தே ஹேட் அ சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். அதனால பாம்பு கடிச்சா இவன் எப்படினாலும் செத்துருவான் அப்படின்றத அவர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்தது அங்க நடக்கவில்லை. அந்த எதிர்பார்க்காத காரியங்கள் அதிகமா நடந்துச்சு. அப்ப அவங்க எதிர்பார்த்தது அங்க நடக்கவில்லை. அந்த நடக்காததுனால அவங்க என்ன நினைச்சாங்க?
இவன் தேவன் என்று நினைத்தார்கள். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு மேன்மையான, நம்ம நினைப்போம் இது தீமைக்கு என்று நாம் நினைப்போம், அதை நன்மையாக மாற்றுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னா, ஒருவேளை அந்த ஆபத்திலிருந்து நம்ம கரையேறி மேலே வரோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிற தேவன். அப்போ அதை பார்த்துட்டு அவனுங்க என்ன நினைச்சானுங்க, இவன் கடவுள் தான், இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். அப்போ ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி மாறிடுச்சு இல்லையா? அது வரைக்கும் பார்த்த ஒரு கண்ணோட்டம் வேற, அதுக்கப்புறம் பார்க்குற ஒரு கண்ணோட்டம் வேறையாச்சு. சரி, இது இப்படி இருக்கும்போது இவர்கள் இங்க இறங்கிட்டாங்க. இப்ப நெருப்பு மூட்டி கொடுத்துட்டாங்க. இப்ப அடுத்தது என்ன பண்றாங்க? அடுத்தது புபிலியோ அப்படின்ற ஒரு பெரிய தலைவன், அந்த தீவுக்கான தலைவன். அந்த கடலோரத்தில் தான் அவங்க மாளிகை கட்டியிருப்பாங்க, ஏன்னா அந்த வியூ ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு நிறைய நிலங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இஸ் அ வெரி ரிச் மேன், ரொம்ப ஐஸ்வர்யவானாக இருந்தான், ப்ளஸ் அந்த தீவினுடைய தலைவனாக இருந்தான். அவனோட வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எத்தனை பேர் இருந்தாங்கன்னா, நீங்கள் 27:37 வாசிங்க. 276 பேர், 276 people இன்க்ளூடிங் இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ அவன் கூப்பிட்டு போகிறான். அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் 3 நாள் அங்கே வச்சு பயங்கர உபசாரம். அந்த 3 நாள் அவங்களுக்கு ஃபீஸ்ட். அப்போ 3 நாள் அவங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய விருந்து அவர்களுக்காக காத்திருந்தது. அப்போ அந்த 3 நாள் அவர்களுக்கு விருந்து செய்து, அந்த 3 நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவன் அந்த பிபிலியோ வீட்டுக்கு பவுல் போகும்போது அங்கே இன்னொரு காரியம் நடக்குது. அதெல்லாமே கடவுள் எப்படி அழகா பிளான் பண்ணி திட்டம் போட்டு வைத்திருந்தார். அப்போ இந்த முதல் காரியம் என்னன்னா, முதல் பவுலுக்கு எதிர்பாராத காரியம் அவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி. அவர்களை வரவேற்று அவர்களை உபசரிச்சாங்க. அதான் அவர் சொன்னாரு, பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அவர்கள் ரொம்ப அந்நியராக இருந்தாங்க, ஆனாலும் அவர்களுக்கு பாராட்டின அன்பு பெரிதா இருந்தது. ஓகே, அடுத்தது அவர்களுக்கு உபசாரம் பண்ணினார்கள். ஹாஸ்பிட்டாலிட்டி, அவர்கள் எதிர்பார்க்காத ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ இந்த முதல் காரியம், தேவன் நமக்கு ஒருவேளை புயல் போல மாறி மாறி அலையலையாய் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும், எல்லாவற்றையும் இழந்து ஒரு 0 லெவலுக்கு நம்ம வந்தாலும், தேவனால் நமக்கு எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். ஆமென். இன்னைக்கு தேவன் சொல்கிறது அதுதான், எதிர்பாராத விதத்தில் உனக்கு என்னால் உதவி செய்ய முடியும். என்னால் மாத்திரம் தான் செய்ய முடியும், வேற யாராலையும் அதை செய்ய உனக்கு முடியாது. ஆமென். அப்போ எதிர்பாராத ஒரு உபசாரம் அவருக்கு நடந்தது. அப்போ அந்த நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். இதுக்கு எதிர்பாராத காரியங்கள் எப்படி தேவன் பண்ணார்னு. 1 சாமுவேல் 9:19-22. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். ஓகே, 22 வாசிங்க ஷெல். ஓகே, போதும். இப்போ சவுல் எல்லாருக்கும் தெரியும். சவுல் முதல்ல அவர் அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டியில கழுதையை தேடி போறாரு. அதுதான் சைன் அவருக்கு. கழுதையை தேடி போகும்போது அங்கே அவர் எதையுமே எதிர்பார்த்து போல. அவருக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் சும்மா போனார், கழுதையை பார்க்கணும், அங்கே போகணும், ஞான திருஷ்டிக்காரனை பார்க்கணும்னு. ஆனால் அவருக்காக அங்கே விருந்து ஆயத்தமாக இருந்துச்சு. 30 பேர் கொண்ட விருந்து ஆயத்தமாக இருந்துச்சு. அதுவும் முன்னந்தோடைய செப்பரேட்டாக எடுத்து வச்சிருந்தாரு. அது செப்பரேட்டாக எடுத்து வச்சு முதன்மையான இடத்துல உட்கார வச்சு அந்த லெக் பீஸை அவர் கொடுத்தாரு. அதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. சவுல் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கும் நீங்க எதிர்பாருங்க, நீங்க எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருகிற தேவன். ஆமென். இந்த மாதத்திலையும் செப்டம்பர்ல
தேவன் நமக்கு எதிர்பாராத விதத்தில், எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருகிற தேவன். அடுத்த எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6:22. போதும். இது என்ன, இந்த ஆர்மி வந்து எலியாவை வந்து கொல்ல வந்தவங்க, அவரை தேடி எப்படியாவது கொல்லணும். ஆனா எலியா என்ன பண்ணுவார், அந்த ராஜா கிட்ட போய் சொல்லி அந்த ஆர்மி எல்லாம் உட்கார வை, சாப்பாடு கூட அவங்களுக்கு சொல்லுவாரு. அவங்க எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை தேவன் அங்கு செய்ய வச்சார். எலியாவை கொண்டு. அல்லேலூயா. அந்த ஆர்மி அவனுங்க கொல்ல வந்தவனுங்க, சண்டை போட வந்தவன் நேரம் சாப்பாடு கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவர்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பமும் தண்ணீரையும் வைக்க சொன்னார். ஆமென். அல்லேலூயா. எதிர்பாராத ஆசீர்வாதம். இன்னொன்னு பார்க்கலாம். தானியேல் 2:46-49 வாசிங்க. ஓகே, இப்ப தானியேல் ஒருத்தனை தான் தேவன் தெரிந்து கொண்டாரு, ஆசீர்வச்சார். ஷாத்ராக் மேஷாக் அவன் கூட இருந்தவனுங்க தான். பட் ஆனா தானியேல அவர் ஆசீர்வதித்தின் மூலம் ஷாத்ராக் மேஷாக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இப்போ இன்னொரு காரியம் எதிர்பாராத பண்ணும்போது பவுலை தேவன் ஆசீர்வச்சார். அங்க கூட இருந்த 270 பேருக்கும் அதே ட்ரீட்மெண்ட் கிடைச்சிச்சு. ஆமென். நம்முடைய தேவன் நமக்கு மட்டுமில்லை, நம்மை சார்ந்தவர்களும் அந்த ஆசீர்வாதங்களை பெரும்படியாய் அவர் செய்கிற தேவன். ஆமென். அதுதான் அந்த தானியேல் மட்டும் இல்ல, ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ 3 பேரையும் அவன் எல்லாத்தையுமே உயர்த்திட்டான். அல்லேலூயா. இன்னொன்னு பார்க்கலாம். எஸ்தர் 3:10-3. மொர்தெகாய் 10:3. இந்த மொர்தெகாய் வாசல்ல கேட்டு கிட்ட உட்கார்ந்து இருந்தவன். ஆனா எஸ்தரின் மூலமாய் எதிர்பாராத விதமாய் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. எதிர்பாராத விதத்தில் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். ஆதியாகமம் 41:11. ராம்சேஸ் யோசேப்பின் நிமித்தம் குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். இல்ல 41:11 இந்த ராம்சேஸ் கொடுக்குறாரு. சரி, ஓகே, விட்டுருங்க, அந்த வசனம் என்ன தெரியல. யோசேப்பின் நிமித்தம் அந்த யாக்கோபுக்கும் குடும்பத்திற்கும் ராம்சீஸ் சொல்லி இடம் எகிப்துல ஒரு பயங்கரமா ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட செழுமையான நிலத்தை அந்த ராஜா அவர்களுக்கு கொடுக்கிறான். ஸோ யோசேப்பின் மூலம் அந்த குடும்பம் முழுவதுமாய் அங்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். எதிர்பாராத ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. கோசேனூரா? ஓகே, அது ஆமாம். ஆனால் ராம்சேஸ் தான் சொல்லி ரெஃபரன்ஸ். ஆமாம் ஆமாம், கோசேன். ஆமாம் ஆமாம். அல்லேலூயா. ஸோ முதலாவது தேவன் எதிர்பாராத விதத்தில் நமக்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிற தேவன். சரி, 2வது பார்க்கலாம். அதே 2:28 அப்போஸ்தலர் 28. செகண்ட் இந்த புபிலியோ வீட்டுக்கு போறாங்களா, அங்க ஒரு பிரச்சனை இருந்திருக்குது. அது நமக்கு தெரியாது. இட் இஸ் ஹிடன் டோட்டலி. அவர் போய் அவன் உபசரிக்கிறான். 270 பேருக்கு சாப்பாடு பிளஸ் 3 நாள் விருந்து பண்ணி எல்லாம் பண்ணும்போது அங்க ஒரு பிரச்சனை அந்த வீட்டுக்குள்ள இருந்துச்சு. பார்த்தா அவனுடைய தகப்பன், ஒரு குடும்பத்திற்கு தகப்பன் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம். அந்த தகப்பன் அங்க சுகவீனமாய் இருந்தார். அவருக்கு பயங்கர டயரியா, பிளட்டி டயரியா, காலராவா இருந்திருக்கலாம், இன்ஃபெக்ஷன். அவருக்கு யாராலையும் ட்ரீட் பண்ண முடியல, எதுனாலையும் குணப்படுத்த முடியாத ஒரு படுக்கையில் அவர் கிடந்தார். அப்படிப்பட்ட மனுஷனை பவுல் போய் ஜெபம் பண்ணி குணமாக்குறார். இது ஒரு பெரிய பிரேக் த்ரூ. அல்லேலூயா. என்னன்னா, இந்த 2வது அன்எக்ஸ்பெக்டட்
பிளெஸிங் என்னன்னா, நீ எதிர்பார்க்காத விதத்துல உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கர்த்தர் உனக்கு வாய்ப்புகளை தருகிற தேவன். இப்போ இந்த பவுல் அவரை குணப்படுத்தின பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அந்த தீவுல இருக்கிற அத்தனை பேரும் குணமாக்கப்பட்டார்கள் போட்டிருக்கு. அப்ப அந்த தீவுல இருக்க அத்தனை பேருக்கும் அவர் சுவிசேஷம் அறிவித்தார். அத்தனை பேரையும் யார் யார் சுகவீனமா இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் சுகம் கிடைச்சு. அல்லேலூயா. தேவன் ஒரு ஊழியத்திற்கான ஒரு வாய்ப்பை அவர் தேவன் அங்கு கட்டளையிட்டார். அவர் நினைச்சே பார்க்கல, நான் கப்பல் அடிபட்டு தண்ணியில எங்கேயோ போக போறேன். ஆனா தேவன் அவருக்காக அங்க ஒரு ஊழியத்தின் வாசலை அவர் திறந்தார். அந்த கிராமம் முழுவதும் தேவ ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியான ஒரு வாய்ப்பு. That's an unexpected opportunity was given to Paul. Hallelujah. இரண்டாவது unexpected opportunity அவர் தருகிறார். எதிர்பாராத சுவிசேஷத்தின் வாய்ப்பு. அவன் ஒரு எஸ்டேட் எல்லாம் வச்சிருந்தான். அவ்வளோ அவன் பணம் செய்ய முடியாததை, ஒரு சில சமயம் நம்ம கிட்ட பணம் இருக்கணும், பணம் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. பணம் செய்ய முடியாததை தேவன் செய்து காமித்தார். அல்லேலூயா. இவன் அதான் நினைச்சான், அவன்கிட்ட எல்லாமே இருந்து இல்லாததே இல்லை. ஆனா அவனுடைய தகப்பனை அவனால் குணப்படுத்த முடியவில்லை. அதை குணமாக்குகிற கிருபையை தேவன் காண்பித்தார். அல்லேலூயா. ஒரு சில சமயம் நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு சில காரியங்களை நாம் செய்ய முடியாத நிலையில இருப்போம். ஆனா அதை செய்து காட்டுகிறவர் நம் தேவன். ஆமென். அல்லேலூயா. எங்க இருந்து அந்த இன்ஃபெக்ஷன் என்ட்ரி ஆச்சோ தெரியாது, அந்த கொடிய வியாதி அவன் குடும்பத்துக்குள்ள போச்சுனோ தெரியாது. ஆனா அத பணத்தினால அவனால வியாதியை அவன் குணப்படுத்த முடியவில்லை. ஆனால் தேவன் கிருபையாய் அவர் பவுலின் மூலம் அதை குணமாக்கி அதன் மூலம் அந்த தீவு முழுவதும் மற்றவர்கள் எல்லாம் குணமாக்கப்படும்படியாய் அவர் சித்தம் கொண்டார். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 26. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ என்னன்னா தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் வித்துட்டா. அவகிட்ட இருந்த பணத்தை எல்லாம் வித்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், அவளுக்கு குணமாகவில்லை. ஆனால் குணப்படுத்துகிற தேவன் ஒருவர் மாத்திரம். சரி, வியாதியா இருந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாலும், உன்னுடைய அந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனால் குணப்படுத்த முடியும். இன்றைக்கு சொல்கிறது அதுதான். ஒருவேளை எந்த வியாதியா இருக்கலாம், வியாதினால கஷ்டப்படலாம், மாத்தி மாத்தி சத்ருவானவன் போராட்டத்தை கொண்டு வந்தாலும் தேவன் சொல்கிறார், தேவனால் குணப்படுத்த முடியாத வியாதி ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தன் ஆஸ்தியெல்லாம் அவள் விற்றும் அவள் குணமடையாதபடி அவர் வைத்தியர்களுக்கு கொடுத்து சற்றும் அவள் குணமடையவில்லை என்று சொல்லியிருக்கு. யோவான் 4:49. The nobleman. இந்த மனுஷன் உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ்ல நோபல் மேன் போட்டிருக்கு. அவர் ஒரு பெரிய மனிதன். ஆனாலும் தேவனிடத்துல கேட்கும் போது தேவன் அந்த ஒரே ஒரு வார்த்தையை சொன்ன போது அவன் மகன் பிழைத்திருப்பதை காண முடியும். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இப்போவும் நம்ம சபையில யாராவது சுகவீனமா இருந்தா நம்ம எல்லாரும் அவர்களுக்காக எண்ணெய் பூசி ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கக்கூடியது. அந்த அற்புதம், அநேகர் அற்புதம் பெற தேவன் கிருபை செய்தார். ஒரு வீட்டுக்கு மட்டுமல்ல, ஒரு நாட்டுக்கே சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் தேவன் கிருபை செய்தார். மார்க்கு 1:27. இயேசு பிசாசு படிக்கணும் வேண்டாம் நான் சொல்லிடுறேன். பிசாசு பிடிச்சவனை அவர் விடுதலை செஞ்ச பிறகு அந்த ஊர் முழுக்கும் அவருடைய அந்த சுவிசேஷம் அங்கு பரவினது. அப்போஸ்தலர் 3:5 அங்க பக்கத்து ஊர்ல இருக்கவங்க எல்லாம் அதை பார்த்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள். ஸோ இப்போ ஒரு மனிதனால் ஒரு காரியத்தினால் பலர் அதில் பயன்படும்படியாய் ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. பவுல் மூலமாக அந்த பிபிலியோ வீட்டுக்கு போய் அவங்க தகப்பனை குணப்படுத்தினதின் மூலம் அந்த தீவிலிருந்த அத்தனை பேரும் தேவனுக்குள்ளாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டார்கள். அது மழைக்காலமா இருந்துச்சு. ஏன் அவங்க 3 மாதம் அங்க தங்கியிருந்தாங்க? ஓகே, இப்போ இந்த 3 மாதம் அங்க தங்கி இருக்கும் போது மழைக்காலமா இருந்துச்சு.
மறுபடியும் போக முடியாது. ஏன் போக முடியாது? போனா மறுபடியும் என்ன ஆகும்? புயல்ல சிக்கி வேற எங்கேயாவது நடுக்கடல்ல மாட்டினாலும் தேவன் அதை விரும்பல. அதனாலதான் 3 மாதம், அந்த 3 மாதம் வரைக்கும் அவங்க தங்கணும் அப்படின்றது தேவ சித்தமா இருந்தது, இது தேவ திட்டமா இருந்தது. அந்த 3 மாதம் என்ன பண்ணாங்க? அந்த தீவார் அவர்களை பார்த்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஸோ முதல்ல தேவன் காட் ப்ரொடெக்டட், அவங்கள பாதுகாப்பாய் அவர் கொண்டாந்தார் தீவுக்கு. அப்புறம் ப்ரொவிஷன், அடுத்தது என்ன பண்ணார்? கொடுத்தார். என்ன அவர்களுக்கு தேவையோ, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம தான் வந்தாங்க, ஆனா எல்லாமே அவர்களுக்கு அங்க வைக்கப்பட்டிருந்தது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருமே இவர்களுக்கு தெரியாதவர்கள். ஆனால் அந்த 3 மாசத்துக்குள்ள எல்லாரும், அந்த 3 மாசத்துக்குள்ள இந்த 270 பேர் எப்படி இருந்தாங்கன்னா, அந்த ஷிப்ல போகும்போது எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் ஒருத்தன் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருந்தான். ஆனா அங்க போய் இந்த ஊழியம் எல்லாம் செஞ்ச உடனே எல்லாரும் 270 பீப்புள் என்ன ஆயிட்டாங்க? யுனைடெட் ஆயிட்டாங்க, ஒன்றா இணைக்கப்பட்டாங்க. அவர்கள் நாம் தான் வரும் அதுல எழுதப்படும் போது. அல்லேலூயா. அப்ப இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்தது. சரி, கடவுள் அந்த தெய்வீக திட்டத்திற்குள்ளாக அவர்களை அந்த 3 மாசம் அங்க வச்சாரு. அடுத்தது 3வது, அந்த 3 மாசம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. 270 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அந்த தீவில் இருக்கவங்க ஒருவேளை டைம் டேபிள் போட்டு பிளான் போட்டு எல்லாருக்கும் இன்னைக்கு உங்கள் வீட்டில் சாப்பாடு, உங்கள் வீட்டில் சாப்பாடுன்னு சொல்லி, அதான் அவர் சொன்னார், அவர்கள் ரொம்ப அழகாக எங்களை அவங்கள மாதிரி எங்களை யாருமே பார்த்துக்கல, அவ்வளோ அன்பு காட்டினாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ 3 மாதம் தேவன் அவர்களுக்கு 3வது என்ன எதிர்பாராததை கொடுத்தாருன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஆனர். அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள், அவர்களை மேன்மையாய் அவர் வைத்தார். எல்லாருக்கும் மேல பயங்கரமான ட்ரீட்மெண்ட். ஒன்று புபிலியோ வீட்டில் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த தீவார் அனைவரும் இப்படி நன்மைகள் அதிசயங்கள் நடந்துச்சுன்னா என்ன நினைப்போம்? எவ்வளோ பயங்கரமா ராயல் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கும் இல்லையா? அப்போ அவர்களுக்கு அந்த மேன்மையான ஒரு உபசாரம், மேன்மையை கட்டளையிட்டார். ஃபர்ஸ்ட் உபசாரம், ரெண்டாவது என்ன நான் சொன்னேன், கவனிக்கிறீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் உபசாரம், நல்ல சாப்பாடு. ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி, ஊழியத்திற்கான வாய்ப்பு. மறந்துட்டீங்க அதுக்குள்ள, ஐயோ மெமரி ரொம்ப சின்ன கம்மியா இருக்குதுப்பா. ஊழியத்திற்கான வாய்ப்பு. 3வது மேன்மைப்படுத்தினார், அவர்களை மேன்மைப்படுத்தினார். எப்படி மேன்மைப்படுத்தினாரு? 3 மாசம் எல்லாருக்கும் சாப்பாடு தண்ணி எல்லாமே நல்ல காரியங்களை கொடுத்து 3 மாசம் முடிஞ்ச உடனே கரெக்டா இன்னொரு கோயின்சிடன்ஸ் என்னன்னா, இது என்ன, அந்த கப்பல் பேர் நான் சொன்னேன்ல அலெக்சாண்ட்ரியா. அந்த கப்பல் அலெக்சாண்ட்ரியா, இது எங்க போட்டப்பட்டிருக்குதுன்னா 27 வாசிங்க, 6 27 6 27 6. அப்போ இந்த அலெக்சாண்ட்ரியா கப்பல் இப்போ இந்த 3 மாசம் மழை காலம் முடிஞ்சிருச்சு, கப்பல் அது உடஞ்சிருச்சு. இப்போ அவங்க கப்பல் ஏறி போகணும். தேவன் பாருங்க எவ்வளோ அருமையான தேவன். ஒரு கப்பல் அங்கேயே நிற்கிது 3 மாசமா, அந்த தீவில் 3 மாசமா ஒரு கார்கோ ஷிப். இவங்க போனதும் சரக்கு கப்பல் தான், போய் சேர்ந்து உடஞ்சதும் சரக்கு கப்பல். இப்போ அந்த தீவுலையும் ஒரு சரக்கு கப்பல் 3 மாசமா நிற்குது. அது பேர் என்னது? மிதுனம்னு போட்ட அலெக்சாண்ட்ரியாவோட கப்பல். சிம்பிள் மீன் சிம்பிள் மிதுனான்னு போட்டிருக்குது, ஆனா அலெக்சாண்ட்ரியா கப்பலே தான், அது பேரும் அலெக்சாண்ட்ரியா. ஸோ உனக்காக ஒரு அலெக்சாண்ட்ரியா 3 மாதமா அங்கேயே காத்துட்டு இருக்குது. அல்லேலூயா. ஒரு வேளை உன் கப்பல் உடஞ்சிருச்சு, உனக்கு எல்லாம் சேதமாயிருச்சு, என்கிட்ட இருந்த பொருட்கள்லாம் போயிடுச்சுன்னு நினைச்சா, அதே கப்பல் தேவன் இழந்ததை அதே காரியத்தை திருப்ப கொடுக்க வல்லவராயிருக்கார். வேற மாதிரி இல்லை, வேற்று விதமாய் அல்ல, அதே மாதிரியாய் தேவன் திரும்ப நமக்கு தருகிற தேவன், அதற்கு மேலாயும் தருகிற தேவன். அதே அலெக்சாண்ட்ரியா கப்பல் அங்க 3 மாசம் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அது கரெக்டா தென்றல் காற்று அடிச்சிச்சு. கரெக்டா 3 மாசத்துக்கு அப்புறம் இவங்க ரெடி ஆனாங்க, புறப்பட்டாங்க. புறப்பட்ட போது என்ன பண்ணாங்க? அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும், இப்ப கடல்ல போகும்போது தேவையானவற்றைனா கொஞ்சம் ஒரு நாளுக்கான சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. நடுக்கடல போய் காத்து வந்தாலும் எது நடந்தாலும் டபுளா ட்ரிபிளா they will
கீப் த ஃபுட். அப்படி அவர்கள் ஏற்றினார்கள். 8வது 7வது வசனம், தீவுக்கு முதலாளியும் 10 போதும். அப்போ எல்லாத்தையும் அவங்களுக்காக ஏத்துறாங்க. கப்பல்ல அவங்க தேவையானது எல்லாவற்றையும் அவர்களுக்காக ஏற்றினார்கள். ஸோ தேவன் பராமரிக்கிற தேவன், நமக்கு ஹி இஸ் ப்ரொவைடிங் எவ்ரிதிங், ப்ரொடெக்ஷன், ப்ரொவிஷன். அது நமக்காக தேவைகளை சந்திக்கிற தேவன். அதனால இந்த 3வது அவர்களை மேன்மைப்படுத்தினார். அவர்கள் எல்லாருக்கும் மேலாக அவர்களை வைத்து தேவன் அவர்களுக்கு தேவையான சகலவற்றையும் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எதிர்பாராத கிருபை நமக்கு தருகிறார், எதிர்பாராத மரியாதை, எதிர்பாராத ஆசீர்வாதம், எதிர்பாராத ஊழிய வாய்ப்பு, எதிர்பாராத விருந்தோம்பல் தேவன் அவர்களுக்கு அங்கு கிடைக்கும்படியாய் கிருபை செய்தார். அப்போஸ்தலர் 28:11 3 மாதம் வரைக்கும் அவங்க வச்சு பார்த்து அவர்களை அவ்வளோ மேன்மையாய் அன்பு செலுத்தி அந்த தீவார் அவர்களை அனுப்பி வைத்தார். தேவன் அவர்களுக்கும் நன்மை செய்தார். இப்போ பவுலுக்கு மாத்திரம் இல்ல, பவுலுக்கு இவ்வளவு நன்மை செய்தாரு. இப்ப அவங்க உபசரிச்சதுனால அந்த ஹோல் தீவுமே குணமாக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. தேவனை அறிந்து கொண்டார்கள், சமாதானத்தை பெற்றார்கள். ஸோ he is repaying them. தேவன் ஒரு நாளும் ரீபே பண்ணாம விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் திருப்பி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். தேவனுக்காக நீ ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அது தேவன் உனக்காக அவர் திருப்பி தருகிற தேவனா இருக்கிறார். பவுல் கூட அப்படிதான் கலங்கி போய் அங்க போனாலும் தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். ஒருவேளை நீ வாழ்க்கையில நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், அடிக்கடி சீறி பாயும் புயலை போல என் வாழ்க்கை இருந்தாலும் தேவன் என்ன சொல்கிறார் என்றால், அது அந்த புயல் அடங்கின பிறகு ஒரு அமைதி இருக்கும். அதே போல நீ எதிர்பாராத விதத்தில் உனக்கு எதிர்பாராத நன்மைகளை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். ஒன்றே ஒன்று, உன்னை முற்றிலுமாய் நீ சமர்ப்பித்து தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக உன்னை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உன்னை அதிக விதமாய் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அவருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்ம கலக்கத்தோடும் திகிலோடும் நாம் எப்பொழுதும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிற மனதோடு நாம் இருக்கும்போது தேவனுடைய திட்டத்தையும் அவருடைய சத்தத்தையும் அவருடைய வழி நடத்தலையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது, நாம் அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கும் கூட நாம் பவுலை பார்த்தோம். இந்த 3 காரியங்கள்ல தேவன் எதிர்பாராத விதத்தில் பவுலையும் அவனோடு இருந்த 270 பேரையும் அவர் பாதுகாத்து அங்கிருந்து மறுபடியுமாய் இன்னொரு அந்த அலெக்சாண்ட்ரியா கப்பல்ல போய் சிசரியா போயிட்டு அங்கேயும் மறுபடியும் கொஞ்ச நேரம் சுத்திட்டு அப்புறம் ஒரு 7 நாள் தங்கும்படியாய் ஒரு இடத்துல போயிட்டு திரும்பி ரோமுக்கு போய் அவர் ஊழியத்தை தொடரும்படியாய் தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தான் நடந்தாலும் நாம் ஒன்று மட்டும் நினைச்சுக்கலாம், தேவனுடைய பிள்ளைக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் இருக்கிறது. லேவி கோத்திரம் நீங்க பார்க்கலாம்னா இன்னொன்று 2 வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் நான். லேவி ஆபிரகாம், மோசே நான் முந்தின வீக் சொன்னேன், இந்த ஜனங்கள் எல்லாம் முரட்டாட்டமாக எல்லாம் பண்ணி கன்றுக்குட்டியை உருவாக்கி எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணி முடித்த பிறகு கடவுள் கூப்பிடுறாரு, இவனுங்களெல்லாம் வெட்டி போடுங்கப்பா, இவனுங்களெல்லாம் அட்டூழியம் பண்ணிட்டானுங்க, இவனுங்கெல்லாம் ஒழிச்சு கட்டணும், இப்போ யார் வருவீங்க அப்படின்னு கேட்ட உடனே லேவி கோத்திரம் தான் வரும். இந்த லேவி கோத்திரம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு பின்னாடி, ஏன் லேவி ஆசாரியனை தெரிந்து கொண்டார்னா, the reason is this. அவர்கள் தான் அந்த லேவி கோத்திரம் தங்களுடைய சொந்த ஜனங்க கூட அதை பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய சொந்த கோத்திரத்தில் இருக்கிறவங்களே அந்த தப்பை பண்ணியிருந்தாலும் வெட்டினாங்க, எடுத்தாங்க கத்திய, தன் சொந்த ஜனம் என்று பாராமல் அவங்களெல்லாம் வெட்டி போட்டனால அவர்களை மேன்மையாய் உயர்த்தினார் தேவன். அல்லேலூயா. லேவி என்ன பண்ணாங்க, ஆசரிப்பு கூடாரத்துல எப்படி இருந்தாங்க, அவங்க ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. 2 அது லேவி எல்லாரும் மற்றவங்க எல்லாம் ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களா இருந்தாங்க.
ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே நின்று ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களா இருந்தாங்க. ஆனா லேவி ஆசீர்வாதத்தை கொடுப்பவனாய் மாறினான். அல்லேலூயா. ரெண்டாவது என்னன்னா, எல்லாரும் வெளியே நின்னாங்க, லேவி எல்லாம் உள்ள நின்னாங்க. அதே மாதிரி இவர்களுக்கான மேன்மையான சாப்பாடு வேறு விதம், மற்றவர்களுக்கானது வேறு விதம். அப்படியாய் தேவன் தெரிந்து கொள்கிறார். ஒருவேளை நம் தேவனுக்காக ஒரு சில காரியங்களை எடுத்து நாம் செய்யும் போது தேவன் அது பதில் பயங்கரமா செஞ்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பதில் செய்யாமல் இருக்கிற தேவனே அல்ல. ஆமென். அதான் லேவி கோத்திரத்தை அதற்காகத்தான் அவர் அழகாக உயர்த்தினார். அப்போஸ்தலர் பவுல் பார்த்தோம்னா, பவுல் பெரிய அற்புத அடையாளங்கள்ல நிறைய செய்யல. அவர் டீச்சிங்ல தான் அவர் போயிட்டு இருந்தார். ஆனா அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல எபேசி பட்டணத்துல அவர் நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சாரு. அதுக்கப்புறம் இந்த தீவுல தான் இந்த தீவு முழுவதும் அவர்கள் குணமாக்கும்படியாய் தேவன் சித்தம் கொண்டு அவரை உபயோகித்தார். ஆமென். அல்லேலூயா. மற்ற விதத்திலையும் அவர் அதிகமாய் அவரை உபயோகித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்று யோபுக்கு எப்படி திருப்பி கொடுக்குறாருன்னு பார்க்குறது. யோபு 1:2 எல்லாருக்கும் தெரியும், வாசிங்க. 1:2. எத்தனை பிள்ளைங்க? 7 குமாரரும் 3 குமாரத்திங்க. ஓகே, இந்த 7 குமாரரும் 3 குமாரத்திங்க டோட்டல் 10 பேரும் ஒரே நாள்ல செத்துடுறாங்க. ஒரே நாள்ல சத்ருவானவன் எடுத்துக்கிறான். நம்ம வாசிக்கலாம் யோபு 42:13. 42:13. ஒன்னு கூட எக்ஸ்ட்ரா இல்ல. 7 குமாரத்திகளும் 3 குமாரர் இல்ல, 7 குமாரரும் 3 குமாரத்தையும் எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லாமல் இழந்ததை உனக்கு அப்படியே திருப்பி தருகிற தேவன். மறுபடியும் தேவன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, ஒருவேளை நீங்க எதையோ இழந்துட்டேன், எத்தனையோ இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவன் சொல்றாரு, அதையே நான் உனக்கு திருப்பி தருவேன், அதே தருவேன், நான் வேற மாதிரி இல்லை, நான் அதையே உனக்கு திருப்பி தருகிற தேவன். யாத்திரையாகமம் 3:8. ஆபிரகாம் ஈசாக்க பலியிட்டான். யாத்திரையாகமம் 3:8 வாசிங்க. இல்ல யாத்திரையாகமம் வாசிங்கப்பா ஃபர்ஸ்ட். நான் அப்புறம் வரேன். ஓகே, இது ஆபிரகாம் தான். ஆபிரகாம பாலும் தேனும் இருக்கிற தேசத்துக்கு கொண்டு சேர்த்தார். ஆனா லோத்து என்ன பண்ணாரு? பார்க்கும்போது ரொம்ப செழுமையாய் பாலும் தேனுமாய் ஓடுகிற தேசத்தை தெரிந்து கொண்டாரு. ஆனா தெரிந்து கொண்டாலும் உண்மையாய் அதை அனுபவித்தது யாரு? ஆபிரகாம் தான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். ஒருவேளை அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாலும் ஆபிரகாம் தான் அந்த கானான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் அவர் கிருபை செய்தார். இரண்டாவது, ஆபிரகாம் தன் மகனை பலியிடும் போது ஈசாக்கு தேவனுக்காக ஒப்பு கொடுத்ததற்காக தேவன் அவருக்கு என்ன செஞ்சார்னா ஈசாக்கை இயேசுவின் நிழலாட்டமாக்கினார். ஆமென். ஈசாக்கு இயேசுவுக்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட ஒரு நபராய், பயங்கரமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாய் அவர் மாறினார். அல்லேலூயா. தேவன் பிரதிபலன் செய்கிற தேவன், அவர் மாறி செய்கிற தேவன் அல்ல. அதே காரியத்தை அவர் திரும்ப கொடுக்கிறது மட்டுமல்ல, அதற்கு மேலாக மேன்மையை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். பவுலின் கடைசி கப்பல் பயணத்துல மெலிதா தீவுல எதிர்பாராத 3 ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு தேவன் எதிர்பாராத, நாம் நினைக்காத விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி. ஒருவேளை நமக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பினாலும், சத்ருவானவன் தாவீது சொல்ற மாதிரி நான் பாவமே பண்ணல, நான் தப்பே பண்ணல, ஆனாலும் என்னை விரோதிக்கிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள் ஆண்டவரே.
அப்படி ஒருவேளை உன் சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை எதிர்பாராத விதமாய், அந்த தீவார் யாருன்னு தெரியாது, ஆனா அவர்கள் எல்லாரும் உபசரிக்கும்படியாய் உனக்கு மனுஷ தயவை கட்டளையிடுகிற தேவன். நீ எதிர்பார்க்காத விதத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உனக்கு உபசரிக்கும்படியாய் அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, உன்னை கொண்டு தேவ திட்டம் நிறைவேறும்படியாய், உன்னை கொண்டு அவர் யோசித்து திட்டம் செய்து வைத்திருக்கிற காரியங்கள் நிறைவேறும்படியாய் ஒரு சில பாதைகளை உனக்கு அனுமதிக்கும் போது, அதனூடாய் நீ செல்லும் போது, உன்னை ஒப்பு கொடுத்து நீ அதில் செல்லும் போது, அதிலே உனக்கு ஒரு வாய்ப்பை அவர் வைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தின் வாய்ப்பை அவர் உனக்கு கொடுத்து பலருக்கு உன்னை பிரயோஜனமாய் அவர் மாற்ற முடியும். அந்த திட்டத்தை தேவன் நிறைவேற்ற நீ அதற்குள்ளாக உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். எதிர்பாராத ஒரு வாய்ப்பு. மூன்றாவது, எதிர்பாராத மேன்மை. அவர்கள் நினைக்காத 3 மாதம் அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு உணவு உடை எல்லாம் கொடுத்து, அது மட்டுமல்ல அதற்கப்புறமும் கப்பல்ல அவர்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் ஏற்றி அவர்கள் அன்பு செலுத்தி அவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி தேவன் அவர்களை பத்திரமாய் அவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு அவர் சேரும்படியாக செய்த தேவன். நம்மையும் கூட நம் வாழ்க்கை ஓட்டத்தில் அலைகள் மோதி திசை மாறி திரிந்து கொண்டிருக்கிறோம், எங்கு செல்கிறோம் என்று தெரியாத நிலையில் இருந்தாலும் தேவன் உன் கரத்தை பிடித்திருக்கிறார். நீ அக்கினியில் நடக்கும் போதும், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும், இன்னைக்கு அவர்கள் எத்தனையோ சீற்றங்களை கண்டார்கள். தண்ணீரை கடக்கும் போது தேவ கரம் பவுலோடு இருந்தவர்களோடு இருந்தது. அந்த 270 பேர் ஒருத்தம் கூட சாகல. 270 பேரும் தீவுக்குள்ளாக சேஃபா போகும்படியாய் தேவன் செய்தார். அப்படியாய் ஒருவேளை நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கும் போது நிச்சயமாகவே அவர் நம்மை மேன்மைப்படுத்த, பாதுகாக்க, தேவைகளை சந்திக்க, குணப்படுத்த தேவனால் மாத்திரம் முடியும். பணத்தினால் ஆகாத காரியங்கள், உலகத்தின் மனுஷர்களால் ஆகாத காரியங்கள், தேவனால் அசாத்தியமான காரியங்கள் அவரால் செய்ய முடியும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேவனே, இந்த செப்டம்பர் மாதம் ஆண்டவரே, எதிர்பாராத ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தரப்போவதற்காய் நன்றி அப்பா. கலங்கி நின்ற வேளைகளில் ஆண்டவரே, துவண்டு போன வேளைகளில் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. மகனே, மகளே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். நீ தண்ணீர்களை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை விட்டு விலகாத தேவன், கைவிடாத தேவன். இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய இரக்கமான உருக்கங்களினால் என்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி கண்களின் நீரை நீ துடைத்துக் கொள். நானே உன் பரிகாரியான கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கிறார். தேவனே, எதிர்பாராத அந்த நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும்படியாய் அப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் கண்களை திறந்துருங்க. எலிசா சொன்னது போல கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லும்படியாய் எங்கள் கண்கள் உம்முடைய அதிசயங்களை பார்க்கும்படியாய் நீர் எங்களுடைய கண்களை திறந்துருங்க. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய திட்டங்களை அறிந்து கொள்ளும்படியாய், உணர்ந்து கொள்ளும்படியாய் இருதயத்தை பக்குவப்படுத்துங்க ராஜா. அப்படி செய்ய போவதற்காய் நன்றி ராஜா. இந்த மெலிதாவின் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள், அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கட்டும் கர்த்தாவே. நீர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி ராஜா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். முற்றிலும் முடிய நாங்கள் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே, சமர்ப்பிக்கிறோம் இயேசுவின் மூலம். அப்பா ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும், உடைய சமாதானம் எங்களோடு இருக்கட்டும், உடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு ஆண்டவரை திருப்தி அடைந்து ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் கிருபை செய்வீராக. குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்கப்படட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே.
ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த மாதத்தை ஆசீர்வதிங்க. சகலத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசு மூலம் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறேன் பிதாவே. ஏன் இந்த பவுலுக்கு இத்தனை சோதனைகள் வந்தாலும் மேன்மையாக அவர் எல்லாவற்றையும் செய்தார்? ஏன் செய்தார்? இந்த கேள்வி தெரிஞ்சாதான் இந்த சத்தியம் நமக்குள்ளாக வேலை செய்யும் என்பதில் என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம். ஏன் சிஸ்டர்? தேவ நாமம் மகிமைப்பட நீங்கள் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை வேற. அது ஒரு சப்சிடி, ரட்சிக்கப்பட்டது உண்மை. ஏன் பவுலுக்கு இத்தனை காரியங்களை தேவன் செய்தார்? ஊழியத்தில் பாதையில் போனாரு வேற. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன். அப்புறம் இந்த பாதையில் இந்த பாடுகள், ஏன் இத்தனை பாடுகளிலும் ஏன் இத்தனை நன்மைகளை அவருக்கு செய்தார்னாக்கா, தேவனுடைய திட்டம் இந்த பவுலுடைய பாதங்கள் ரோமாபுரியில் போய் நிற்க வேண்டும் என்பதே ஒரே ஒரு குறிக்கோள். அல்லேலூயா. அது எத்தனை கடலை தாண்டினாலும் சரி, எத்தனை கப்பல் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எத்தனை புயல் அடித்தாலும் சரி, ஏன்னா தேவன் சொல்லிவிட்டார், தேவன் அவனுக்கு விஷனை கொடுத்துட்டார். அவனுடைய பாதங்கள் ரோமாபுரியில் போய் நிற்க வேண்டும். அவனுடைய வாய் ரோமாபுரியிலே தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும். ரோமாபுரிக்காக அவன் ஒரு புத்தகத்தையே எழுத வேண்டும் என்று அவனுக்கு மாத்திரல்ல, எத்தனையோ புத்தகங்களை எழுதி வச்சுக்கிறான். அதே போல இன்றைக்கும் கூட தேவன் நமக்கு உணர்த்தியிருக்கிறார். நீங்களும் நானும், நீயும் நானும் ஒரு இடத்தை, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு குறிக்கோளை வைத்து உன்னையும் என்னை அழைத்து வந்திருக்கிறார். அது என்ன குறிக்கோள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு போனால், எத்தனை புயல்கள் வந்தாலும், எத்தனை அலைகள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என்ன நடக்கும்? ஒரு சேதமும் ஏற்படாது. அவர் நியமித்து வைத்ததை அழிந்தே போனாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, கைவிட்டு போனாலும் சரி, எப்படி அவர் திருப்பி தந்தாரோ, 1 மடங்கல்ல, 2 மடங்கல்ல, 5 மடங்கல்ல, 20 மடங்கல்ல, கோடான கோடியா, எப்படி ரெபேக்காளுக்கு கோடான கோடி ஆசீர்வாதம் இருக்கோ, அதே ஆசீர்வாதத்தை இன்று நமக்கு தருகிற தேவன் நம்மோடு உண்டு, நம்மில் உண்டு. அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் அமரும்படி நான் வேண்டிக் கொள்கின்றேன்.